காலையில் ஒரு 5:30 மணிக்கு கிளம்பிட்டேனுங்க. தாராபுரத்துலேருந்து கிளம்பி திருப்பூர் போயாச்சு. போய் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு தென்னம்பாளையம் சந்தைக்கு வந்துட்டோமுங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா வாழைப்பழம், காய்கறி எல்லாமே வாங்கியாச்சுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நினைப்பீங்க, இத்தனை காய்கறி வாங்கிக்கிறா, இதோட இவ வந்து எப்படி கறிசோறு சாப்பிட்றா அப்படின்னு நினைப்பீங்க. இத்தனையும் பத்தாதுன்னு மீனும் வந்து வாங்கியிருக்கிறேனுங்க நான். ஏன்னா எப்பயுமே வந்து தட்டில் நமக்கு அந்த நான்வெஜ் இருந்தாத்தே அந்த நாளே வந்து அப்படியே நமக்கு என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நான் காயெல்லாம் வந்து 1/4 கிலோ 1/2 கிலோவெல்லாம் பத்தாதுங்க. ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு வந்துட்டு அம்மாவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க மதியம் ஒரு நேரம் மட்டும்தான் காய் வணக்குவாங்க. 2 நேரம் வந்து அவங்க இட்லி, தோசை அந்த மாதிரி உப்புமா அப்படி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் காலையில் மதியம் 2 நேரத்துக்குமே ஒரே சாப்பாடு தான், காய் தான் 2 நேரத்துக்கு வேணும் அப்படிங்கிறனால 1 கிலோ வாங்கினாத்தான் கரெக்டாக இருக்கும். இதோடு சேர்த்து மீன், சிக்கனு இந்த மாதிரி ஐட்டங்கள், மட்டனு, காடை, கருவாடு இதெல்லாம் வந்து மெயின். இதெல்லாம் சைட் டிஷ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அப்புறம் அது வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ஒரு தாரா எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா 4 குட்டீஸ் இருக்கிறதுனால நமக்கு தாரா எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது மாதிரி எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு லாபமும் கூட, அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன்.